ஆகுது? உள்ள வாப்பா. என்ன ஜான்சா காலையில இந்த பக்கம்? ஐயா வணக்கம். வணக்கம் ஜான்சா, சொல்லு என்ன விஷயம்? பணம் கொஞ்சம் தேவைப்படுது. என்ன திடீர்னு? ஐயா உங்களுக்கே தெரியும், மழை தண்ணி இல்லாம பயிரெல்லாம் செத்து போயிடுச்சுயா. முத்தாசையா இருந்தா மனைவி கூட கொரோனால செத்து போயிட்டாயா. பையனுக்கு படிக்கிற வயசு வந்துருச்சு. அதுக்கு நீங்க தான் கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. கொடுக்கறதெல்லாம் வாஸ்தவம் தான். என்ன கரெக்டா முதல்ல வட்டி கொடுத்துருவியா? ஐயா லோன் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த மாசம் நான் வந்துருமியா. அது வந்தோடனே நான் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருவேன். சரி அப்படிதான். சரி சரி, சாயந்தரத்துக்குள்ள ரெடி பண்ணி வைக்கிறேன். போயிட்டு வா, சாயந்தரம் வா போ. ரொம்ப நன்றி. சரி போயிட்டு வா, போயிட்டு வா. காலையிலேயே கடன் கேட்டு வந்துடுறாங்க. மாப்பிள்ள அங்க போறா, பூமர் போறா. ஏய் பூமர் பூமர். ஏய் நீ இவ்வளவு கையா கலாய்க்கிற, அவன் வாட்டுக்கு கண்டுக்காமையே போறான். அவன் டேமேஜ் இருக்கு. எப்ப பார்த்தாலும் கோயில் பக்கமா சுத்திட்டு இருப்பாங்க. நீதான் மாப்பிள்ள கோயில் பக்கமா போங்க. ஆயா மாப்பிள்ள அங்கெல்லாம் போனோம். எங்க அப்பாட்ட தான் காசு இருக்கு, சொத்து இருக்கு. குடிச்சோமா, லைஃப் என்ஜாய் பண்ணோமா, போய்கிட்டே இருக்கணும். சொல்ல மாப்பிள்ள, நீ தாயா உண்மையான வாழ்க்கை மாப்பிள்ள மணி 10 ஆகுது. 12 மணி தான் கடையை திறப்பாங்க. ஒரு 10 மணி பிளாக்ல சரக்கு வாங்கி கட்டி போட்டு ஒரு வாம பண்ணிடுவோமா? என் கையில சுத்தமா காசு இல்ல மாப்பிள்ள. அதுதான் என் அப்பா இருக்கால, வா மாப்பிள்ள போவா. சரி மாப்பிள்ள. ஏய் ஜான்சா, 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 வெளியே வாடா. ஏடா கடன் வாங்கி 2 மாசம் ஆகி போச்சு, முதல் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. என்ன போன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா? இல்லையா இல்லையா, செல்போன் வச்சுட்டு உங்களுக்கு கடனை கொடுத்தரலான்னு பார்த்தேயா. கடைசியில சாப்பாட்டுக்கே இல்லாம போய். ஏய் அந்த கதையில என்கிட்ட பேசிட்டு இருக்காங்கடா. வட்டி முதல்ல இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு பணம் வரல, நடக்கவே வேற. என்ன என்ன பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரியுதா? ஏய் போடா. கொடுத்துருங்கயா. அப்பா 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 அப்பா, யாராச்சும் அப்பா அப்பா வாங்க. அப்பா அப்பா தடி முடிச்சு இவன் நம்ம பூமரங்க பையன் தானே. அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல. வாங்க வாங்க. ஐயா பூமரங்க. ஜான்சனோட அட்டெண்டர் யாரு? நாங்க தான் ஐயா. ஐயா அவங்களுக்கு தலையில ரொம்ப அடிபட்டிருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. உடனே பிளட் மாத்தி ஆகணும். 2 யூனிட் பிளட் வேணும். ரேரான பிளட் குரூப் வேற. கொஞ்சம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரீங்களா? சரிங்க சரிங்க, அரேஞ்ச் பண்ணிடுறோங்க ஐயா. டாக்டர் டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சுங்க டாக்டர்? டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சுங்க டாக்டர்? டாக்டர் சொல்லுங்க டாக்டர். உங்க பையன் குடிச்சு லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. 3 மாசத்துக்குள்ள லிவர் மாத்தி ஆகணும். டாக்டர் அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டியா அதை சொல்லுவாங்க. சீக்கிரமா அதை ஏற்பாடு டாக்டர், பண்ணுங்க. சொத்தே இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர். எப்படியாவது என் பையனை காப்பாதுங்க டாக்டர். நான் லிவரோட வரேன் டாக்டர். ஏசப்பா, எங்க அப்பா அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்காரு. அவருக்கு நிறைய ரத்தமா போகுது. ஏசப்பா, எனக்கு அவரை பார்க்கவே பயமா இருக்கு. யார் யாரோ வந்து எங்க அப்பாவை அடிக்கிறாங்க, ரத்தமா வருது. ஏதோ ரேர் குரூப்பா, அவருக்கு பிளட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏசப்பா, எனக்கு அவரை விட்டா வேற யாரும் இருக்கா? நீங்க தான் ஏசப்பா எப்படியாவது எங்க அப்பாவை எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும். ப்ளீஸ் ஏசப்பா. அவனுக்கு என்னாச்சு தம்பி? அவனுக்கு தலையில ரத்தம் தேவைப்படுத்துறாங்க. ரொம்ப நேரம் பண்றாங்க. என்ன பண்றது? அப்படி என்ன குரூப் தம்பி? கிடைக்குவாங்க. நான் அந்த குரூப் தான். ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்க. எனக்கு அவசரம். என் பையன் ப்ளீஸ்
ஐயா கொஞ்சம் சரி வாங்க. ஜான்சா தம்பி உனக்கு என்னப்பா ஆச்சு ஏன் இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கிறப்பா எனக்கு ஏதோ தெரியல சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நாள் இறந்துருவேன்னு சொல்றாங்க இவங்க மாதிரி என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல சிஸ்டர் பா நம்ம இறக்கத்தின் ஆண்டவர் எவ்வளவோ நோயெல்லாம் குணமாக்கியிருக்கிறாரு உன்னுடைய நோயை குணமாக்குவாரியா வா அந்த இறக்கத்தின் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிப்போம் உனக்கு எல்லாமே சரியாயிருயா